ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுற நாசுக்காவோ இல்ல மறைமுகமாக சுட்டிக்காட்டுற இடத்துல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு உயர்ந்து நிக்குது. அண்ணன் சீமான் அவர்களின் கருத்துக்கள் அங்க போய் சேரப்படுது. போய் சொல்லணுமா? சொல்லிதானே இன்னைக்கு ஒரு பால விஷயம் பண்றவனையும் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கட்ட மண்ணு சோறு தின்னவனையும் மாத்தி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியா மாத்தி நிறுத்தி இருக்காருல்ல. அப்ப திருப்பி இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறானே, மறுபடியும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய இத்தனை இளைஞர்களை நீ பின்னாடி கொண்டு போய் இது ஒரு நாடக சடங்க நீங்களே நடத்துறீங்களேங்கிற ஒரு ஆதங்கம் தான் எல்லாத்துக்கும். ஆனா பொதுவெளியில் எப்படி பார்க்கப்படும்? ஏன் விஜய் என்ன பண்ணாலும் சீமான் வாண்டடா வம்புக்கு போய் வம்புலுக்கிறாரு, இவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு தானே பார்க்க. அப்படிலாம் இல்ல அப்படி அந்த மாதிரி கருத்துக்கள்ல நீங்கள் திருப்பி சொல்றேன், நீங்கள் ஒரு மாற்றாக வர்றீங்க. இந்த இடத்தில் நான் தான் மாற்று என்று கொண்டு வர்றீங்க. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியை பாருங்கள், உற்று நோக்குங்கள், கட்சி என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கட்சி மேடை போடுவது முதற்கொண்டு, வேட்பாளரை நிறுத்துவது முதற்கொண்டு, ஒரு எதிர்கருத்துக்களை வைப்பது முதற்கொண்டு இந்த கட்சி ஒரு மாற்றத்தை இந்த மண்டல நிகழ்த்தி இருக்கு. எந்த இடத்துலையும் புகழாரம் கிடையாது, மாலை கிடையாது, துண்டு கிடையாது, எந்த இடத்துலையும் யாரையும் வாழ்த்துக்கு வாழுங்கள் ஐயா வாழ்க வாழ்க கோஷம் கிடையாது. ஒரு மாற்றத்தை ஒரு பெண் ஒரு கட்சி ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா இங்கிருந்து அங்க வரைக்கும் தனியா போயிட்டு வரலாம், கடைசி வரைக்கும் தனியா உட்கார்ந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு போலாம். எந்த மது வாடையும் கிடையாது. இப்படி ஒரு சமூகத்தை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கோம்.